கோடை விடுமுறையொட்டி தமிழகத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. கோடை விடுமுறைக்கு பின் அடுத்த வாரம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா தலத்தில் படகு சவாரி செய்வதற்காக கூட்டம் அலைமோதுகிறது. அலையாத்தி காடுகள் நடுவே படகு சவாரி செய்வதற்காக அனுமதி வில்லை வாங்கும் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து தங்களது விருப்பத்தை நிறைவேற்றுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பிச்சாவரத்தை நோக்கி ஏராளமானோர் படையெடுத்த வண்ணம் உள்ளதால் சுற்றுலா தலத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே சுங்கச்சாவடியில் பேரூராட்சி ஊழியர்கள் தடுத்து நிறுத்தி படகு சவாரி செய்ய முடியாது என திருப்பி அனுப்பி வருகின்றனர். இதனால் பல கிலோமீட்டர் தொலைவு கடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்ப நேரிட்டது. கும்பக்கரை அருவியில் 8 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழ்ந்தனர். இதனிடையே கொடைக்கானலில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்த மலர்காட்சி மற்றும் கோடை விழா ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுடன் இனிதே நிறைவடைந்தது. ஷோ எண்டிங்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு, எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்கு. ஃப்ளவர் ஷோ மட்டும் தான் வந்தோம். இயர்லி வரனால ஃப்ளவர் ஷோக்கு மட்டும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். நல்லா இருக்கு. ஃப்ளவர் ஷோ கார்டனிங் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. கோடை கலை விழா நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர்கள் மற்றும் மலர்காட்சி விழாவில் சிறப்பான முறையில் அரங்குகள் அமைத்தவர்கள் ஆகியோருக்கு பரிசு வழங்கும் விழா பிரையன் பூங்காவில் நடைபெற்றது. மலர்காட்சியில் இடம்பெற்ற மயில், சேவல், பட்டாம்பூச்சி உள்ளிட்ட பல்வேறு மலர் சிற்பங்களை விழிகளில் ஏந்தியவாறு சுற்றுலா பயணிகள் ஊர் திரும்பினர்.